எங்கேயும் பிறந்திடும் தன் அடியார்க்கு இங்கே என்று வந்து அருள் புரியும் எம்பெருமான் எருதேரி கொங்கை குளிர் சோலை செம்ப பிரம்மபுரத்து உரையும் சங்கே ஒத்த ஒளிர்மேனி சங்கரன் தன் தன்மைகளே. எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சுமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போது. ஒன்று, சூரியன் குருவோடு இணைய போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்குது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான். இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை. இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையருக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா, எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா. ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன், குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன்,
அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு சிறப்பான கால நேரம் சார். கண்டக சனியினால் இப்போது கன்னிராசிக்கு நம்ம பலன் சொல்லணும்னா, நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு மனசு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த கன்னிராசி அன்பர்கள் கேட்டால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஃபிலாசபி பேசுவாங்க, அப்படியே ஞான ஒரு சாமியார் மாதிரி பேசுவாங்க, சன்னியாசி மாதிரி பேசுவாங்க. ஆனால் மனசு சும்மா இருக்காது, உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. கன்னி ராசின்னு சொல்லிட்டு எனக்கு கவலையே இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கவலை இருக்குதுன்னு அர்த்தம். வெளியில் காமிச்சிக்க மறுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கன்னி ராசிக்கு இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு இடம் வாங்க போயிருக்கலாம், இடத்துக்கு அட்வான்ஸ் கட்டியிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் இடம் ஒரு 50 லட்ச ரூபா கட்டிடுவாங்க. 50 லட்ச ரூபா கையில் இருக்கும், எடுக்க முடியாமல் இருக்கும், கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ மனசு அப்படியே பதைக்கும், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. 3 மாதமாவது 6 மாதமாவது அவங்க சண்டைக்கு வருவாங்க. இப்போ ஒரு கன்னிராசி நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார், கும்பகோணத்துலேருந்து கால் பண்ணாங்க. சார் சொல்கிறேன், எனக்கு குருநாதர் ராம் சூரத்குமார், சின்ன ஏஜ் தான், ரொம்ப சின்ன ஏஜ், ஒரு 29 வயசு தான் அது குழந்தைக்கு, சின்ன பையன், அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான். ராம் சூரத்குமார், என் நண்பனுக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தேன் சாமி, அவன் வாங்கிட்டு போனவன் தான் என்கிட்ட பேசவே இல்லை, எனக்கு பணம் தொலைச்சிட்டாங்கிறத கூட எனக்கு இல்லை, அவன் எப்படி இருக்கான்றது தான் எனக்கு வேணும். மனசு பதைக்குது, அச்சோ நம்ம ஏமாந்துட்டோமே, அச்சோ நம்ம நண்பனை மிஸ் பண்ணிட்டோமே, தேடுது. அப்புறம் நம்மக்கிட்ட மறுநாளே அவர் கால் பண்ணுறாரு, ஆமாம் சாமி என் நண்பர் எனக்கு கால் பண்ணிட்டாரு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவர் மறுநாளே கால் பண்ணுறாரு. இதுதான் அதிசயம், இதுதான் வாராகி, இதுதான் குருநாதர். அப்போ இதை போல் கன்னி ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில், இப்போ கன்னி ராசி அன்பர்கள் எப்படி இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் தொலைச்சிட்டு, அது மனசாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், சேமிப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக நல்லா இருந்தனே சாமி நம்மளை விட்டுட்டனே, இப்போ அதை மாற்றணும்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், சொத்து பத்துக்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டு நான் இதை விட்டுட்டனே அப்படின்னு உட்கார்ந்து புலம்பக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, அல்லது நான் எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன் சாமி, ஆனால் வெற்றிங்கிறது தான் எனக்கு கிடைக்கல, வெறுத்து போது. காரணம் கண்டக சனி. எவ்வளவோ உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். தினந்தோறும் நம்ம எவ்வளோ கன்னி ராசி அன்பர்களை பார்க்குறோம். நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸில் மேக்சிமம் தனுசு ராசி, கும்பம் அல்லது கன்னி, சிம்மம். அப்போது கன்னி ராசி என்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பக்கம் கண்டக சனியால் வரக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் சனி பகவான் தான்.
இந்த பக்கம் ராகு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5, 9ஆக இருக்கக்கூடிய ராகு ரிவேஸில் பார்த்தோன்னா ராகுக்கு 9ஆவது வீட்டில் கன்னி. அப்போ ஒரு பக்கம் சனி பார்க்குறாரு, ஒரு பக்கம் ராகு பார்க்குறாரு. ராகு சனி தொடர்பு மிகப்பெரிய வாக்குவாதம், சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, தந்துடுறாங்க இருங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறது, மனசு பதைக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, படுத்தா தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த புறங்கால் பிடிச்சி இழுக்கிறது. ஃபஸ்ட்டு தூக்கமின்மை, நிம்மதி கிடையாது, தூக்கம் கிடையாது. இதெல்லாம் கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், மெயினாக வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள். அப்போ மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி, மனசு ஒரு பதைக்குதுங்க சாமி, மனசு ஏதோ ஒரு விஷயம் ஏக்கமாகவே இருக்குதுங்க சாமி, நான் ஏமாந்துட்டேனோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் சாமி அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். ராசிக்கு 11ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு சூரியன் நன்மையை செய்வார். சார் 2, 9 கூடிய சுக்கிரன் 12ஆவது வீட்டில், ராசிநாதன் புதன் சிறப்பாக இருக்கார், செவ்வாய் பகவான் சிறப்பாக கேந்திரம் மீறி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் கன்னி ராசிக்கு கை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் கன்னி ராசி என்பதில் உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும். நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்களே இந்த ஜூலை மாதம் கை கொடுக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அப்போ உங்கள் பிரச்சனை தீரணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். கன்னி ராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.